இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபன்னான மெசேஜ் அனுப்புறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஆப்பில் ஒரே ஆப்பில் எக்கச்சக்கமான ஃபன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ ரிப்பீட்டட் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரிப்பீட்டட் டெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு டெக்ஸ்ட்டு எழுதிக்கினீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ண வைக்கும். இப்போது நான் ஐ வில் டூன்னு எழுதியிருக்கேன். ஐ வில் டூவை ஒரு 50 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்கள், நான் 50 டைம்ஸ் டைப் பண்ணிட்டேன். மேலே டெக்ஸ்ட் எழுதிட்டு கீழே 50ன்னு எழுதிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ அதாவது ரீசெட்டு ஜென்ரேட் 2 இருக்குது. நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தோடனே அது 50 டைம்ஸ் மல்டிபிள் ஆயிரும். ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனாக்கா ஷேர் பட்டனுக்கு பாருங்கள். அந்த ஷேர் பட்டனை நீங்கள் எதில் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதில் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நான் எனக்கு காப்பி பண்ண நினச்சா அந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து ரேண்டம் டெக்ஸ்ட். இந்த ரேண்டம் டெக்ஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரேண்டம் எமோஜிஸ் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ்கி கோட்னா என்னென்னு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அது ஏதோ சம்திங் வருது, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இந்த ரேண்டம் எமோஜிஸ்லாம் இப்படி தான் வரும். எமோஜிஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் தெரியணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு எமோஜிஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ்லேயே போட்டிருக்காங்க. டிஜிட்ஸ் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்ஸ் வரும். இது ஒரு நல்லாவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டை ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணும்போது ஃபன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். ரிப்பீட்டட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட்னா ஒன்று ரிப்பீட் பண்ணுறது, திருப்பியும் சொல்கிறது சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட் லெட்டரில் ஒன்று எழுதிக்கணும். அதுக்கு சப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். அதாவது ஹரிசாண்டலாக ஒரு லெட்டர் வருதுன்னா வெர்டிக்கலாக ஒரு லெட்டர் வரும். நீங்கள் ஹரிசாண்டலாக ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி தான். எக்ஸாம்பிள், இது இப்போது ஐ லவ் யூ அம்மா, இது ஒரு 100 பேர் காமிச்சிங்கன்னா உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி அனுப்புகிறாங்களா வாட்ஸ்அப்பில், அது இப்படி தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். எந்த குரூப்பில் வேணால் நீங்கள் என்ன வேணால் உங்கள் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணி அனுப்பலாம். இது பாருங்கள், பிளாங்க் டெக்ஸ்ட்டு. இது நான் கடைசியில் போட்டிருக்கேன். இது பிளாங்க் டெக்ஸ்ட்னால் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பிளாங்காக ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஒன்றுமே இல்லாமல் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட் கூட இல்லாமல், ஒரு டாட் கூட இல்லாமல் ஒரு பிளாங்க் மெசேஜ் அனுப்பலாம். அதோட சைஸ் என்னன்னு மட்டும் நீங்கள் அங்கே டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 20 சைஸ்னால் 20 சைஸ் இவ்வளோ தான் வருது. ஸோ இல்லை எனக்கு இதோட பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 20 ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில், இப்போ 1000னா 1000 போட்டிருக்கேன் நான். 1000 இந்த சைஸில் வருது. உங்களுக்கு என்ன லேக் வேணுமோ ப்ரோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.